பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் குத்துவிளக்கு தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ் கலாச்சாரத்தில் அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளிலும் முன்னணியில் இருப்பது குத்துவிளக்கு. மின்விளக்கு கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் பொது நிகழ்வுகளுக்கு பயன்பட்டு வந்த விளக்குகள் பின்னர் வழிபாடு இடங்களில் பயன்படும் புனித பொருளாகிவிட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் புதுமண தம்பதிகளுக்கு குத்துவிளக்கை பிறந்த வீட்டு சீதனமாக தருவது வழக்கமான ஒன்று. அதனால்தான் முகூர்த்த நாள், கோவில் திருவிழா காலங்களையும் தாண்டி பொங்கல் போன்ற விழா காலங்களில் குத்து விளக்குகளின் விற்பனை சூடு பிடித்து விடுகிறது. பொங்கல் பண்டிகை தமிழர் திருவிழாவாக தமிழகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்துக்கள் மிகச் சிறப்பான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். தலை பொங்கப்படியாக திருமணமான தனது மகளுக்கு பெற்றோர் தேவையான அளவுக்கு சீர்வரிசையுடன் மிகச் சிறப்பான முறையில் ஒரு விளக்கை பரிசளித்து வருகின்றனர். அச்சு மூலம் உருவாக்கப்படும் குத்து விளக்கானது செம்பு, துத்தநாகம் ஆகிய உலோக கலவைகளால் உருவாக்கப்படுகிறது. பின்னர் இயந்திரம் மூலம் வெளிப்புற அடுக்கு நீக்கப்பட்டு பளபளப்பான குத்து விளக்குகளாகி விற்பனைக்கு வருகின்றன. தமிழகத்தில் தற்போது நிலவும் வறட்சி மற்றும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வழக்கமாக நடைபெறும் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குத்துவிளக்கு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இந்த ஆண்டு வியாபாரம் பருவமழை பொய்த்ததினால் சிறிது பாதிப்படைந்து வருகின்றது. காணாத குறைக்கு பணப்புழக்கமும் சிறிது குறைந்துள்ளது. ஆகவே இந்த வருடம் வியாபாரம் சிறிது பாதிப்புதான். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு மின்சாரத்தை குறைந்த கட்டணத்திலும் கொடுத்தும் வங்கி கடன்களை இன்னும் அதிக அளவில் செய்தால் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறு தொழிலுக்கு மானிய விலையில் மின்சாரமும் குறைந்த வட்டியில் வங்கிக் கடனும் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குத்துவிளக்கு தயாரிப்பாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக வள்ளியூரில் இருந்து செய்தியாளர் ருக்மணி.